ஹாய் கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஷா. ஸோ இன்றைக்கி நம்ம காதல எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் நாளாக உடம்பு சரியில்லை, அதனால் சரியாக ரெக்கார்டும் பண்ண முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வாய்ஸ் நல்லா இல்லைனா. சரி வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம், நம்ம இல்ஜோவை நல்லா அடின்னு அடித்து பொழந்து விட்டுருப்பாங்க. ஸோ அந்த கண்டினியூவாக தான் காமிக்கிறாங்க. நம்ம ஜங்ஹான் வந்து இல்ஜோ கிட்ட வலிக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆயில்மெண்ட்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். நம்ம இல்ஜோ என்ன கேட்குறான், நான் பார்க்கவே ரொம்ப கேவலமாக இருக்கிறேன்ல இப்போ அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை, நீ இப்போவும் என் கண்ணுக்கு அழகாக தான் தெரியுற அப்படின்ற மாதிரி நம்ம ஜஹான் சொல்கிறான். ஸோ இப்போ ஆயில்மெண்ட் போட்டுட்டு இருக்கும்போதே ரொம்ப வலிக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம ஜஹானும் கேட்குறான். வலிக்குது தான், ஆனால் நீ ஆயில்மெண்ட் போடுறதுனால எனக்கு வலிக்கல அப்படின்றான். இந்த ரணகலத்தில் இந்த பேச்சு உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இப்போ வந்து இல்ஜோ என்ன சொல்கிறான்னா, சரி போதும் போதும் ஆயில்மெண்ட் போட்டதெல்லாம், அதை விட்டுட்டு கொஞ்சம் எனக்கு கிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அதுக்கு நம்ம ஜங்கான் வந்து இப்போ என்ன சொல்கிறான்னா, இப்போ தான் ஆயில்மெண்ட்டே போட்டிருக்கேன், எப்படி உனக்கு கிஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். போ, இது மாதிரிலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம இல்ஜோக்கு வந்து கடுப்பாயிடுது. சரி சரி அப்படின்ற மாதிரி லைட்டாக கிஸ் பண்ணுறான். ஆனால் அது வந்து நம்ம இல்ஜோக்கு வந்து பத்தலை போல இருக்கு. அவங்க அப்படியே கிஸ் பண்ண போகும்போது நம்ம ஜங்கான் வந்து லைட்டாக அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்தானா, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து இல்ஜோ கேட்குறான். இல்லை, இதுக்கப்புறம் என்னால் அடக்க முடியல எதையும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அப்போ ஏன் நீ வந்து கண்ட்ரோல் பண்ணாதா? இல்லை, நான் வந்து உன்னை யாரையும் தொடவும் விட மாட்டேன், உன்னை யாரும் ஹர்ட் பண்ணவும் விட மாட்டேன். ஸோ நான் என் ரூமுக்கு போகிறேன், பை பாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்கான், நீ என்னை தொடரலாம், எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ என்னை ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து இவன் சொல்கிறான். ஆனால் நம்ம ஜங்கான் வந்து அதை கேட்கல. இல்லை, நான் போய் என் ரூமில் படுத்து தூங்குறேன் அப்படின்ற மாதிரி போனோம். சரி, உன் ரூமுக்கு ஏன் போகிறேன், இங்கேயே படுத்து தூங்கு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் இல்லை, நீ என் வீட்டில் இருக்குன்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும், ஸோ என் ரூமில் தான் நீ படுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கான் சொல்கிறான். இல்லைனா என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம இல்ஜோ கேட்டோன்னே, இல்லைனா ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜங்கான் சொல்கிறான். ஸோ நம்ம இல்ஜோவும் சரி சரி வா ஒன்றா படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ ரூமில் ஒன்றா படுத்து தூங்குறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம ஜங்கான் ஏஞ்சி பார்த்தா பக்கத்தில் இல்ஜோ இல்லை. ஸோ அவனுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. ஐயோ இல்ஜோ எங்கடா போனேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அவனும் வெளியில் போய் பார்த்தா நம்ம இல்ஜோ வந்து ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறான். இப்போ ஜங்கான் வேகமாக கிட்டே போயிட்டு அவங்ககிட்ட என்ன சொல்கிறானோ, இதுக்கப்புறம் நீ இதெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம இல்ஜோவும் கேட்குறான். இல்லை வேணாம், இதுக்கப்புறம் நீ இது மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜங்கான் சொல்கிறான். ஸோ இப்போ ஜங்கான் என்ன பண்ணுறான்னா, குளிச்சுட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன் எங்கன்னா வெளில போகிறோமா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம இல்லை ஷாக்கிங்காக கேட்குறான். ஆமாம், வெளியில் தான் போகிறோம், உனக்கு எதனா பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை, எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை, வீட்டில் இருந்தாலே எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். டேய், அங்கே பாடுற, வெளியில் பாடுற வெதர் எவ்வளோ சூப்பராக இருக்குது, ஏன்டா வீட்டில் நான் என்னடா பண்ண போகிறேன், வீட்டில் போ அப்படின்ற மாதிரி அவன் டென்ஷனில் கிளம்புறான். ஸோ நம்ம இல்ஜோவும் இப்போ என்ன பண்ணுறான், சரி சரி வரேன் அப்படின்ற மாதிரி அவனும் ஒத்துக்கிறான். இப்போ 2 பேருமே இந்த டேட்டுக்கு தான் போயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து 2 பேரும் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணுறாங்க. இல்ஜோ வந்து ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு வந்து வந்து என்னவோ ஃபேஷன் ஷோ காமிக்கிற வந்து நின்றுட்டு இருக்கான். நம்ம ஜங்கான் வந்து எல்லாமே ரிஜெக்ட் பண்ணுறான். நல்லா இல்லை, நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேறு ட்ரெஸ்ஸாக வந்து மாற்றி போட்டுட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு ஷர்ட்டை தான் வந்து சூஸ் பண்ணாங்க. 2 பேருமே அப்படியே பார்க்க அந்த கப்புள்ஸ் ஷர்ட் மாதிரி மேட்சிங்காக இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து சூஸ் பண்ணிவிட்டு 2 பேரும் போகிறாங்க. இப்போ அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டை போயிட்டு இந்த கேக்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த இல்ஜோ என்ன பண்ணுறான்னா, ஒரு பெரிய பன்னு கேக் மாதிரி இருக்கிறத எடுத்து அப்படியே வாயில் வைக்கிறான். ஸோ அதில் க்ரீம்லாம் இருக்கிறதுனால அவனோட லிப்ஸ்லாம் அது படுது. இப்போ நம்ம ஜங்கான் என்ன பண்ணுறோன்னா, ஒழுங்காக சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் லிப்ஸை துடைக்கலான்னு போனான். ஆனால் நம்ம இல்ஜோ பட்டுன்னு கையெடுத்துட்டு, நானே துடைச்சிக்கிறேன், உனக்கே நான் துடைச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் பண்ணுறான். நம்ம ஜங்கானுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷனாகவே தான் அவனும் இருக்கான். ஸோ இப்போ ஈவினிங் இந்த சன்செட் ஆகிற டைமில் 2 பேருமே வந்து பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. ஜங்கான் இப்போ வந்து மறுபடியும் கேஷுவலாக கையை தூக்கி நம்ம இல்ஜோ மேலே போட, இல்ஜோ அப்படியே என்ன பண்ணுறான்னா அவன் கையை அப்படியே பொறுமையாக எடுத்து விடுறான். என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கான் கோவத்தில் கேட்டோன்னே, இல்லை ரொம்ப புழுக்கமாக இருக்குது, வெயில் வேறு அடிக்குதா, மேலெல்லாம் கைப்பட்டால் கசன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவனும் சமாளிக்கிறான். ஆனால் அது வந்து நம்ம ஜங்கானுக்கு ஒரு ரீசனாகவே அது வந்து இதுவே இல்லை. அவனும் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவனும் யோசிச்சுட்டே இருக்கான். இப்போ நைட்டு வந்து 2 பேருமே மறுபடியும் நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம இல்ஜோ பின்னாடி நடந்து வரான். ஜங்கான் வந்து முன்னாடி கோவமாக நடந்து போயின்னு இருக்கான். இப்போ இல்ஜோ இல்லை, ஜங்கான் என்ன ஆச்சு, ஏன் கோவமாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே வரான். ஆனால் ஜங்கான் வந்து அதுக்கு வந்து எதுவுமே ரிப்ளையே பண்ணிக்கல. இப்போ அவன் என்ன கேட்குறான்னா, ஏன் நான் அவன் கூட வரது உனக்குன்னா அவ்வளோ அசிங்கமாக இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன்
முன்னாடி பார்த்து நடந்து வராம வந்தோடனே உடனே நம்ம ஜங்கானோட முதுகில் போய் இடிச்சுக்கிறான். ஸோ இப்போ ஜங்கான் வந்து என்ன சொல்கிறான்னா, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட், இப்போ தான் நம்ம வெளியில் போயிருக்கிறோம், ஆனால் ஏன் இப்படி பண்ணுற நீனு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம இல்ஜோவில் என்னால் உனக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது, வேறு யாருன்னா நான் அவன் கூட ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு எதனா நினச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஜங்கான் வந்து இப்படிலாம் பண்ணாத, இதனால தான் நீ வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு சொன்னியா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வா வந்து உப்பு மூட்டை ஏறிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நம்ம இல்ஜோவும் என்ன பண்ணுறான், அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உனக்கு 10 செகண்ட் தான் டைமு, 10 செகண்ட்குள்ளே நீ மட்டும் இப்போ உப்பு மூட்டை ஏறலைன்னா அவ்வளோதான் ஒன்றா அப்படின்னு சொன்னோடனே நம்ம இல்ஜோவும் வந்து பயந்து ஏறிடுறான். ஸோ இப்போ அப்படியே 2 பேரும் வந்து நார்மலாக பேசிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜங்கான் கிட்ட வந்து நம்ம இல்ஜோ என்ன சொல்கிறேன்னா, சாரி என்னால் உனக்கு இன்றைக்கி தேவையில்லாத கஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். இப்போ நம்ம ஜங்கான் வந்து இப்போ என்ன கேட்குறான்னா, ஆமாம் நீ என்னை ஒன் சைடாக லவ் பண்ணியே, அப்போ இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லையே அப்போ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இல்ஜோ வந்து வெக்கமே இல்லாமல் சொல்கிறான். ஸோ இப்போ ஜங்கான் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் வேறு உனக்கு தூக்கிட்டேன்னா இப்போ நினச்சா கூட என்னால் உனக்கு கிஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இல்ஜோவே வந்து கிஸ் பண்ணுறான். இப்போ வந்து நம்ம ஜங்கான் பட்டுன்னு என்ன கேட்குறான்னா, உனக்கு இன்னும் என்ன பிடிச்சிருக்குல்ல அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். ஆனால் அதுக்கு வந்து இல்ஜோ ஆன்சரே பண்ணல. லைக் அது ஏன்னு எனக்கே தெரியல, எனக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. நம்ம ஜங்கான் வந்து ஒரு நிமிஷம் பயந்துட்டு ஏன் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிற, சொல்லு அப்படின்னு கேட்குறான். அப்படியே இவன் யோசிச்சு பார்த்தா ஆக்சுவலி இவன் தான் வந்து கேட்டிருப்பான், நம்ம டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் எபிசோடில் கேட்டிருப்பான். ஆனால் அதுக்கு பதில் வந்து நம்ம இல்ஜோ சொல்லியிருக்கவே மாட்டான். இப்பயுமே அது கேட்குறான், இப்பயுமே அவன் வந்து பதில் சொல்லவே இல்லை. ஸோ இப்போ ஜங்கான் என்ன சொல்கிறான்னா, என்னை மட்டும் நீ விட்டுட்டேன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவாடா, என்கிட்ட என்ன இல்லை, அறிவு இல்லையா, அழகு இல்லையா, என்ன மாதிரி இதுக்கப்புறம் நீ யாரையாவது போய் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஜங்கான் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறான். ஆனால் இல்ஜோ வந்து அது எதையுமே காதுல வாங்கிக்கல. ஜங்கான் வந்து என்னென்னோ சொல்கிறான், உன்னை வந்து நான் வந்து நடக்கக்கூட விட மாட்டேன், உன்னை தினமும் தங்க தட்டில் வச்சு தாங்குறேன் அப்படின்றான். அதுக்கு இல்ஜோ வந்து ஆனால் எனக்கு நடக்கிறது பிடிக்குமே, இவன் வந்து கவுண்டராக தந்துகிட்டே இருக்கிறான், நீ என்ன சொல்கிறியோ அதுக்கு நான் ஆப்போசிட்டாக தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே அப்படியே ஒரு பேச்சு போகுது. ஒரு வழியாக 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ மறுபடியும் இப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போது இப்போ வந்து ஜங்கான் வந்து நின்றுட்டு மறுபடியும் நம்ம இல்ஜோ கிட்ட இப்போ என்ன கேட்குறான்னா, உன்னை விடு, ஆனால் நான் வந்து உன்னை இழந்துட்டேன்னா கண்டிப்பாக நான் ரொம்ப வருத்தப்படுவேன், ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். நம்ம இல்ஜோக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, சரி வா டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ நீனும் நானும் நம்மளை மாற்றி மாற்றி கஷ்டப்படுத்திக்கிறோமோ அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீடிக்காது, அந்த டைமில் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். ஸோ நம்ம இல்ஜோ வந்து இப்படி சொன்னதை கேட்டுட்டு நம்ம ஜங்கான் என்ன சொல்கிறான்னா, சரி நான் இதுக்கு ஒத்துக்கிறேன், ஆனால் எனக்கும் ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொன்னேன். என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ஜோ கேட்குறான். இதுக்கப்புறம் ப்ளீஸ் என்கிட்ட சொல்லாமல் என் வாழ்க்கையிலேருந்து மறைஞ்சிடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். 2 பேரும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ உள்ளே போகிறாங்க. ஸோ இப்போ ஜங்கான் வந்து படுத்துட்டு இருக்கும்போது நம்ம இல்ஜோ கிட்டே கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறான். அவன் எதை பற்றினா அவனோட எக்ஸை பற்றிலாம் கேட்குறான். இதுக்கு முன்னாடி நீ டேட்லாம் பண்ணியிருக்கல, அவங்களாம் எப்படி இருப்பாங்க, எது மாதிரி பர்சன் அவங்களாம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்ம இல்ஜோவும் எல்லாம் சாதாரணமான ஆள் தான் அப்படின்ற மாதிரி தூக்கத்துலேயே சொல்லிட்டு இருக்கான். சாதாரணமான ஆளா, எல்லோரும் ஹேண்ட்ஸமாக இருப்பாங்களா அப்போ அப்படின்னு கேட்குறான். ஹேண்ட்ஸமாக தான் இருப்பாங்க, என்ன விடவா அப்படின்னு கேட்டோடனே, இல்லை நீ தான் ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இல்ஜோ சொல்கிறான். ஸோ அவங்க ஃபோட்டோஸ் எதனா வச்சுருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஃபோட்டோஸ்லாம் இருக்குதே அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பண்ணுற, எதுக்கு அவங்க ஃபோட்டோஸ்லாம் இன்னும் வச்சுருக்கான், காமி உன் ஃபோன் காமி நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். கம்முன்னு இருச்சாங்க, நான் அதெல்லாம் பாஸில் தானே அப்படின்ற மாதிரி நம்ம இல்ஜோ சொல்கிறான். ஸோ அப்படியே இல்ஜோ தூங்கிடுறான். இப்போ ஜங்கான் என்ன பண்ணான்னா, பொறுமையாக அவனை நவுத்தி வச்சுட்டு அங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எல்லார் வீட்லேயுமே இது மாதிரி ஒரு ஆல்பம் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும். அது மாதிரி ஒரு ஆல்பம் வந்து இல்ஜோது இருக்குது. ஸோ அந்த ஆல்பம் எடுத்துகிட்டு அதில் இருக்க ஃபோட்டோஸ் அது எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு தண்ணியே அறியாமல் அவன் சிரிச்சுட்டு இருக்கிறான். ஸோ இங்கேயோட அப்படி சீன் கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன ஆகுதுன்னு காமிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஆஃபீஸ்க்கு வந்து ஒன்றா தான் கிளம்பி போகிறாங்க. நம்ம இல்ஜோக்கு வந்து இன்னமும் ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்குது, ஐயோ யாருன்னா பார்த்தா என்னடா ஆகுறது அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம ஜங்கானுக்கு வந்து இப்போ அந்த கவலைலாம் இல்லை அவருக்கு. இப்போ வந்து ஒரு ஃப்ரீ பேர்ட் மாதிரி பண்ணுறாரு, யாருக்கு தெரிஞ்சால் என்ன அப்படின்ற மாதிரி பண்ணுறான். ஸோ காரை விட்டு இறங்கும் போதே நம்ம இல்ஜோ சொல்கிறான், ஃபஸ்ட்டு நான் போகிறேன், அதுக்கப்புறம் நீ வா, ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் இறங்குறான். ஆனால் நம்ம ஜங்கான் அதெல்லாம் கேட்கல, அப்படியே அவன் பின்னாடியே ஓடி போகிறான். ஏன் இப்படி பண்ணுற, யாருன்னா பார்த்தா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அந்த 2 கேர்ள்ஸ் இந்த ஆஃபீஸில் வேலை செய்வாங்களா அவங்க பார்த்துடுறாங்க. என்ன நீங்கள் 2 பேரும் ஒன்றா வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே,
அதுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கான் ஆக்சுவலி சொல்ல வரா, இல்லை நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். ஒன்றா இருக்கீங்களா எப்படி அப்படின்னு அந்த பொண்ணுங்க கேட்டோன்னே, இல்லை நாங்கள் வந்து கசின்ஸு, நாங்கள் வந்து ரிலேஷன் தான் நாங்களாம் சொந்தக்காரங்க. ஸோ அதனால் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இல்ஜோ சொல்லி சமாளிச்சிடுறான். ஆனால் இது வந்து நம்ம ஜங்கானுக்கு லைட்டாக கடுப்பாயிடுது. என்னடா இப்படி சொல்லிட்டானே நம்மள அப்படின்ற மாதிரி சிரித்த மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டாலும் அவனுக்கு ஆக்சுவலி ரொம்ப கடுப்பாயிடுது அந்த விஷயம். இப்போ இல்ஜோவும் வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடறான். ஸோ இப்போ வந்து லிஃப்ட்டு கிட்ட வந்து அந்த 2 பொண்ணுங்க இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து நம்ம ஜங்கான் கிட்ட கேட்குறாங்க, இது மாதிரி இல்ஜோக்கு வந்து யாருக்குன்னா ஆள் இருக்காங்களா, டேட் பண்ணுறானா அவன் அப்படின்ற மாதிரி. ஆமாம், இல்ஜோ டேட் பண்ணுறான், அவனோட ஆள் ரொம்ப ஒரு கூலான பர்சன் அப்படின்ற தன்னைத்தானே அவன் புகழ்ந்துக்கிறான். அப்படியா, சரி அப்போ நீங்கள் யாரையாவது டேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் நானும் தான் டேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பொண்ணுங்க அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு 2 பேரும் போகிறாங்க. ஸோ இப்போ ஜங்கான் ஆக்சுவலி யாருக்குமே பேசிக்கவே மாட்டான்ல, ஆனால் இன்றைக்கி அவன் எல்லாருக்கிட்ட போய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அந்த ஸ்டாஃபை பார்த்துட்டு, என்ன ஜங்கான் இன்றைக்கி ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு கேட்டோன்னே, அந்த 2 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு வந்து, ஆமாம் ஒரு டேட் பண்ணுறாராம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இல்லை வயசு இல்லை அப்படி தான் இருப்பாங்க எல்லோரும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு, சரிப்பா நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ போயிட்டு நம்ம ஜங்கான் என்ன பண்ணுறான்னா, உடனே மெசேஜ் பண்ணுறான் இல்ஜோக்கு, இது மாதிரி நான் டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னோடய கொலீக்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணுறான். ஸோ இப்போ வந்து பிரேக் டைமில் இவங்க அந்த 2 கேர்ள்ஸ் அண்ட் ஜங்கான் 3 பேருமே வந்து கெஃபேக்கு தான் போகிறாங்க. அந்த 2 பொண்ணுங்க வந்து காஃபி, டீ அது எல்லாமே ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த 2 பொண்ணுங்க வந்து நம்ம இல்ஜோ கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் இது மாதிரி டேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஜங்கான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இல்ஜோ அதுக்கு பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கல. ஸோ இப்போ ஜங்கான் என்ன பண்ணுறான்னா, இன்றைக்கி நானே உங்களுக்கு வந்து காஃபி ட்ரிங்க்ஸ் எல்லாமே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கிட்ட சொல்லிடுறான். ஸோ அந்த பொண்ணுங்களும் போய் உட்காந்துடுறாங்க. இப்போ அவனோட கார்டை தர மாதிரி தந்து நம்ம இல்ஜோ கிட்ட விளையாடிட்டு இருக்கான். இது எல்லாமே சைடில் நம்ம இல்ஜோவோட கொலீக் வேற ஒருத்தவன் இருக்கான்ல, ஸோ அவன் அது எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம இல்ஜோ கிட்ட ஜங்கான் என்ன சொல்கிறான்னா, ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு வெளியில் வந்து நான் வெயிட் பண்ணு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், 2 பேரும் ஒன்றா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு போகிறான். இதையுமே அவன் வேற கேட்டுட்டு இருக்கிறான். ஸோ இப்போ வந்து ஒர்க் டைமும் முடிஞ்சிருச்சு. ரொம்ப நேரமாக நம்ம ஜங்கான் வந்து வெளியில் காரில் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனால் இல்ஜோ வந்த மாதிரியே தெரில. என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா, இல்ஜோவை வந்து அந்த கூட வேலை செய்கிறவன் வந்து நல்லா வேலை வாங்கிட்டு இருக்கான். 2 பேருமே வந்து ஃபுல்லாக தொடச்சிட்டு அப்படியே ஜாலியாக பேசி விளையாடிட்டு அப்படி தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஜங்கானுக்கு வந்து பார்த்தோன்னே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, உடனே இல்ஜோவோட இடுப்பெல்லாம் பிடிச்சிட்டு, இது மாதிரி சீக்கிரம் உங்கள் எம்ப்ளாயி எல்லாம் அனுப்ப மாட்டிங்களா, பாருங்கள் எவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு, இல்ஜோவா போகலாம் அப்படின்ற மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறான். இல்ஜோவும் ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் போய்ட்டு, ஜங்கான் ஏன் இப்படி பண்ணுற, இன்றைக்கி நான் அவன் கூட சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தேன் டின்னருக்கு, ஸோ ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்காத, அவன் என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஜங்கானுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே உன்னோட ஃப்ரெண்டு தானே, சரி போய் சாப்பிடு, நான் என்ன சொல்கிறது இதில் அப்படின்ற மாதிரி சொல்ல விருப்பம் இல்லைனாலும் அவன் வந்து அங்கே சொல்கிறான். ஸோ நம்ம இல்ஜோவும் வந்து ஓகே நான் சாப்பிட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேருமே வந்து கிளம்பி போயிடுறாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஸோ இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவன் இருக்கிறான்ல, அவன் வந்து நம்ம இல்ஜோ கிட்ட என்னென்னோ சொல்கிறான், நீ இன்னும் அந்த வீட்டில் தான் இருக்க, ஏன் அந்த வீட்டில் இருக்கிற, அவன் பண்ணுறதே எனக்கு பிடிக்கல, அவன் கிடக்குறான் ராஸ்கல் அப்படி இப்படின்னு வந்து இல்ஜோ கிட்ட மாற்றி மாற்றி பேசினு இருக்கான். ஆனால் நம்ம ஜங்கான் வந்து சைடாக வந்து நுழைஞ்சி அவனும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவங்க பக்கத்து டேபிளில் தான் உட்காந்துருக்கான். ஆனால் அது எதுவுமே இவங்க 2 பேருக்குமே தெரியல. இவங்க 2 பேரும் அப்படி நார்மலாக வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம இல்ஜோ வந்து ஏன் அப்படி சொல்கிற, அவனை எனக்கு பிடிச்சிருக்குன்னு உனக்கு தெரியும்ல, அதுவும் இல்லாமல் நாங்கள் இப்போ டேட் பண்ண வேறு ஆரம்பிச்சிட்டோம், எனக்கு அதில் எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னது டேட் பண்ணுறியா, இது எப்போ நடந்துச்சு, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சாரி இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் அது நடந்துச்சு, நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தது தப்பு தான் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஜங்கானும் சைடில் நின்றுட்டு, பரவாயில்ல நம்மளை பற்றி நல்லதாக வச்சு சொன்னானே அப்படின்ற மாதிரி அவன் சிரிச்சுட்டு அப்படியே இருக்கிறான். ஸோ இங்கேயோட இவங்க 2 பேருமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் போகிறாங்க. இப்போ நம்ம ஜங்கானும் அப்படியே இல்ஜோ பின்னாடியே போகிறான். இப்போ இல்ஜோ என்ன பண்ணுறான்னா, சிகரெட் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் எடுத்து வாயில் வைக்கிறான். ஆனால் அவன்கிட்ட வந்து மேட்ச் பாக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ ஜங்கான் வந்து அவன் பட்டுன்னு இப்படி பற்ற வைக்கிறான். ஜங்கான் நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, நீ சிகரெட்லாம் பிடிப்பியா இல்ஜோ அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கான் கேட்குறான். அதெல்லாம் நான் பிடிப்பேன், உனக்கு தான் இதெல்லாம் தெரியல என்னை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ 2 பேருமே சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி காரில் ஏறி ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது, அதுக்கு கீழே போயிட்டு காரை நிறுத்திட்டு திடீர்னு வந்து நம்ம ஜங்கான் வந்து இல்ஜோ வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். போய் பொறுமையாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ வந்து ஜங்கான் வந்து இல்ஜோ கிட்ட என்ன சொல்கிறான்னா, இங்கே வா டிரைவர் சீட் கிட்ட வா அப்படின்னு சொல்லலாம். டிரைவர் சீட்டில் தான் இவன் உட்காந்துட்டு இருக்கிறான், அப்புறம் இவன் எப்படி போய் உட்கார முடியும், பார்த்தா இல்ஜோ மேலே போய் உட்காடுறான்.
என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ உட்காந்துட்டு இப்போ நம்ம ஜங்கான் என்ன பண்ணுறான்னா, உடனே இலிஜோட பேண்ட்டை வந்து அப்படி பெல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறான். ஸோ நம்ம இலிஜோ வந்து நீ இங்கே என்ன பண்ணுற, என்னது என் ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணாத அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்து பேண்ட்டில் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயோட சீன் முடியுது. இல்லை அவ்வளோ பெரிய வீட்டை வச்சுக்கிட்டு உனக்கு காரில் என்ன வேண்டியது இருக்குது நான் கேட்குறேன். அப்படி தான் இருந்துச்சு இந்த சீனை பார்க்கும்போது. ஸோ இங்கேயோட அப்படியே எபிசோட் 5 வந்து முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.